இன்று ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ். வி த லீடர்ஸ் மகாநாடு இன்று நடக்க உள்ளது. இந்த இயக்கத்தை தொடக்க உள்ளவர் அண்ணாமலை அவர்கள், IPS ஆஃபீஸர் ப்ளஸ் பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருந்தவர், மேலும் பரபரப்பாக பேசப்பட்டவர். ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இப்போது ஒரு அமைப்பை, வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க உள்ளார். அந்த அமைப்பின் செட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் எப்படி செய்தாரோ அதே பாணியில் இந்த இதை துவக்கியுள்ளார். அந்த ஷெட்டு போடுறது அது இது எல்லாமே அவர் இதிலே பண்ணுறாரு. பட் இவர் என்ன பேச போகிறாருன்றது மக்கள் மிக மிக ஆவலாக உள்ளார்கள். அதே மாதிரி இவர்களிடமும் பல இளைஞர்களும் வரப்போவதாக தகவல் வந்துள்ளது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இன்று இந்த மீட்டிங் நடந்த பிறகுதான் அதன் உண்மை நிலை தெரிய வரும். இதற்கு அவர் பெயர் வைத்திருப்பது போதை இல்லா தமிழகம் விழிப்பு மகாநாடு. பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஆரம்ப மகாநாடு. இதை ஒரு கட்சியாக அவர் இன்னும் மாற்றுற மாதிரி தெரியல, ஒரு இயக்கமாக வைத்திருக்கிறார். இது அடுத்த அளவில் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது தெரியலை, பார்க்கலாம். இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க உள்ளது. திரு அண்ணாமலை அவர்கள் நன்கு படித்தவர், IPS படித்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் ஒரு மாநில அளவில் நல்ல ஒரு பொறுப்பை ஏற்றார். மற்றும் பாஜகவில் அனைத்து உயர்மட்ட மோடி, அமித்ஷா மற்றும் அனைத்து தலைவர்களிடமும் நற்பெயரை பெற்றார். சிறப்பாக செய்தார். மற்றும் ஊழலாட்சி என்று சொல்லி DMK, ADMK, ஃபைல் 1, ஃபைல் 2 என்று நிறைய பரபரப்பை உண்டாக்கியவர், நிறைய பழக்கை உண்டாக்கியவர். தற்போது தானே ஒரு இயக்கத்தை தொடக்கலாம் என்று முடிவு செய்து இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கமா இல்லை இது பிறகு கட்சியாக மாறுமா என்பதை பற்றி இன்று அவர் என்ன பேசுகிறார் என்பதை வைத்து நாம் முடிவு செய்யலாம். மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை குறிவைக்கிறார் அண்ணாமலை. பாஜகவின் வாக்கு வங்கியில் பெரும்பகுதியை ஈர்க்க வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டல வாக்காளர்களையும் ஈர்க்க வாய்ப்பு உள்ளது. மது ஒழிப்பு கொள்கை மூலம் இந்த இதை தொடங்கியுள்ளார். மேலும் இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, அடிக்கடி பேசுகிறாரு. அது ஒரு பெரிய அண்ணாமலை மீது ஒரு பெரிய பரபரப்பை ஈர்த்துள்ளது. இப்போதுள்ள நிலைமையில் ஒரு இளம் சக்தி, இளம் தீவிர அரசியல் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ DADMKலாம் ஒன்றும் இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது சீமானும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ உள்ள நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியத்துவம் பெற்றவராக உள்ளார். கொங்கு மண்டலத்தில் சக்தி வாய்ந்த தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடன் பாஜக சேர்ந்ததால் 2026இல் அண்ணாமலை அவர்கள் மிக அந்த அளவுக்கு திருப்தி அடையவில்லை. அதுவும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம். அண்ணாமலையின் தலைமைக்கு அடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரை வெளியே அனுப்பிட்டாங்க. மேலும் பாஜக மாநில அளவில் நடக்க உள்ள பல கூட்டங்களை அண்ணாமலையை புறக்கணித்ததாக கூறப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை பகுதியில் அண்ணாமலை போட்டியிட விரும்பியதாக செய்தி. அதிமுக திட்டம் போட்டு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் வழங்கியிருந்தது சட்டமன்ற தொகுதியில். அதனால் அவருக்கு அந்த திட்டம் முடிவாகவில்லை. 18 மாதங்களாக கட்சியில் நடக்கும் மோதலை தலைமையிடத்தில் கூறியுள்ளார்
அண்ணாமலை. கட்சியின் தலைமை கைவிரித்ததால் மனமுடைந்து தானே தனி இயக்கத்தை தொடங்க எண்ணிவிட்டார் அண்ணாமலை. பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதால் சட்டமன்ற தேர்தல் வரை கட்சியில் இருக்க அவர் ஒற்றுக்கொண்டார். 2011 24 மணி நேரத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மீட்டிங் நடக்க உள்ளது. 20,000 பேர் அமரும் வகையில் இந்த மீட்டிங் நடைபெறும். இந்த மாநாட்டில் கழிவறை தற்காலிக கழிவறைகள் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பொள்ளாச்சியில் நடக்கவுள்ள மாநாட்டின் இறுதி கட்டம் வரவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்புறம் போதை மறுவாழ்வு மையம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. நாடகம் மூலம் விழிப்புணர்வு மற்றும் அண்ணாமலையின் வி தி லீடர்ஸ் அமைப்பின் முதல் போதை விழிப்புணர்வு மாநாடும் நடக்க உள்ளது. சுமார் 4000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவில் கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. தனியாக விஐபி கார்களுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தயார் நிலையில் ஒரு 40 மருத்துவர் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே வரும் தொண்டர்களுக்கு குடிநீர் பாட்டில் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு பந்தலை சுற்றி தயார் நிலையில் உள்ள 8 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் உள்ளது. அவசர சிகிச்சை அளிக்க 40 மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். போதையால் ஏற்படும் தீமைகள் பின்விளைவுகளை பற்றி ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 20,000 பேருக்கு மேல் வந்தாலும் அதற்குண்டான நிற்பதற்கு வசதியாகவும் அந்த இடத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது.